அதனாலதான் எல்லோரும் ஓரினம் எல்லோரும் ஒரு குலம்னு சொல்றாங்க பாரு. அதுக்கு ஒரு வழி. சரி, எங்க சாதியில இருந்து பொண்ணு எடுத்து கட்டிக்க வேற காத்துக்கிட்டு இருக்கான்னு கேக்குறேன். இவன் காத்துக்கிட்டு இருக்கான். யார் அவன்? யாரு? நீ மட்டும் ஒரு வார்த்தை சொல்லு, அடுத்த நிமிஷம் கழுத்துல கயிறு. கயிறு? அது எங்க அண்ணன் கிட்ட சொல்லி இருக்கணும். சரியா போச்சு போ. அவன் கத்தி தீட்டிட்டு இருந்த நேரத்துல நான் மட்டும் கல்யாணத்தை பத்தி பேசியிருந்தேன், என் கழுத்தை வெட்டி கோலி ஆடி இருப்பான். என்ன இந்த பாரு, எனக்கு ஒரு பிரின்சிபிள் உண்டு. வீட்டுக்குள்ள வர்றோம், யாரும் இல்லன்னா ஒரு ஆட்டுக்குட்டிக்கிட்டயாவது சொல்லிட்டு போயிடுவேன். அதே போல உங்ககிட்ட சொல்லிட்டேன், நான் வர்றேன். ஐயா இருங்க இருங்க, எங்க அண்ணன் ஊங்குமா மாட்டாங்குமா? சொல்லிட்டு போட்டுமே, அடுத்த வீட்டு பொண்ணை கட்டிக்கிறேன், இல்லன்னா அதுக்கு அடுத்த வீட்டு பொண்ணு, இல்லன்னா பக்கத்து வீட்டு பொண்ணு, எழுத்த வீட்டு பொண்ணு, இல்ல கோடி வீட்டு பொண்ணு, இல்ல கடைக்கு வீட்டு பொண்ணு, இல்ல எப்படி இங்கே வந்துட்டு போறேன். இல்ல இல்ல, எங்க அண்ணன் சரின்னு சொல்லும். அத பாரு, சரின்னு சொல்லும். அது வந்து நான் இங்க இருக்கணும், என்னால முடியாது. அவன் வெறும் கத்தியோட போயிருக்கான், திரும்பி தலையோட வருவான். சாட்சி சொல்ல நம்ம கிட்ட சக்தி கிடையாது. நான் வர்றேன். ஏய், இன்னும் எப்ப வருவேன்? இந்த மரியாதை என்ன கவுது கவுது. நான் வாட்டுமா? ரிப்பன் ரிப்பன். ஐயோ ஐயோ, தொடக்கி கொட்டுற டேப் டேப். இங்க அந்த மப்ளர் எடு. சீக்கிரம் சீக்கிரம் புறப்படு. இன்னைக்கு போய் மலையெல்லாம் சுத்தி பார்த்துட்டு நாளைக்கு ஊருக்கு போவோம். இங்க அப்படி திரும்ப. இப்ப நான் அழகா இருக்கிறேன்னா? இப்ப என்ன, நீ எப்பவுமே அழகுதானே. ஆனா என்ன, இன்னைக்கு கொஞ்சம் அதிகமா போச்சு. யாரான ஒருவேளை நன்கொடை வாங்க வந்தவனா இருப்பானோ? ஏய், நன்கொடைக்கு ஊருக்கு வர சொல்றா. நன்கொடை வாங்கிட்டு போறான தவிர 4 நாள் கழிச்சு என்ன சார் சவிக்குமானா துணி கொடையால மூடிக்கிட்டு போறான். போடா போடா. சார் சார், அவரை பார்த்தா அப்படி தெரியல சார். உங்களை பார்க்கணும்னு ஒத்த கால்ல நின்னுகிட்டு இருக்காரு சார். அங்க ஒத்த கால்ல? ஆமா சார். இன்னொரு கால் என்னாச்சு? ஒரு வார்த்தைக்கு சொல்றேன் சார். ஓஹோ. கூட ஒரு அம்மாவும் வந்திருக்காங்க. ஆளை பார்த்தா மைனரா தெரியுது இவரு. ஓ, நான் மறந்துட்டேன் சார். அதாவது உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு இல்ல, அதுக்காக வேண்டி உங்களுக்கு வாழ்த்தூக்கள் பாடிட்டு போறான்னு வந்திருக்காரு. வாழ்த்தூக்கள்? ஆமா சார். உன் நாக்குல கற்பூரத்தை வச்சு கொழுத்து. சரி சரி, வர சொல்லு. சரி சார். தங்கலட்சுமி, இதெல்லாம் வேணாம். நம்ம 2 பேரையும் பாக்குறதுக்கு யாரோ வந்திருக்காங்க. ஏன்னா புதுசா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்ல, நம்மளை கண்டுட்டு போறதுக்கு வந்திருக்காங்க. நீ இது என்ன கண்ணும் கீழே மையா? நீ எழுதிட்டியா? இல்லீங்களே, நீங்க தானே எழுதுனீங்க. ஓஹோ, அதான் கொஞ்சம் அதிகமா போச்சு. பரவாயில்ல, இருந்தாலும் அழகா தான் இருக்குது. என்ன, நீ முகத்துல எல்லாம் பாவம் பூசிக்கிட்டு இங்கே இரு. நான் அங்க போய் இருந்துகிட்டு ஒரு பெல் அடிப்பேன். இத வந்துட்டு அங்க அப்படிங்கணும். 2 பெல் அடிப்பேன். இங்க இருந்து கட கட கடன்னு நடந்து வந்து நின்னுடணும். 3 பெல் அடிப்பேன், உட்கார்ந்துடணும். 4வது மணி அடிச்சா சோத்துக்கு ஓடணும். 4வது மணியா? பெல்லு பெல்லு பல்லு உடைச்சுக்கோ. பல்லு கல்லு கூட தர உடைச்சுக்கோ. பல்லு இல்ல பெல்லு பெல்லு. சரி, அப்புறம் சொல்லிக்கோ. தயாரா இருக்கியா? வணக்கங்க. வணக்கங்க. அட மூர்த்தியா? ஆமா. நீ ஆளுகிட்ட சொல்லி அமிச்ச? ஆமா. ஆடப்பா, திறந்த வீட்டுல நாய் நுழையிற நுழைஞ்சிட வேண்டியதுதானே. உட்காரு உட்காரு உட்காருமா. என்னமா சௌரியமா? ரொம்ப நல்ல சௌரியங்க. உங்க உதவினால எங்க கல்யாணம் நடந்தது. அவரும் என் இஷ்டம் போல நடக்கிறாரு. ஆமாமா, நீங்க உட்கார்ந்து இருக்கிறதுலே தெரியுது. இருந்தாலும் இந்த கலப்பு கல்யாணத்துல இருக்கக்கூடிய கலகலப்பு வேற எந்த கல்யாணத்திலையும் கிடையாதுங்கிறது என் அபிப்பிராயம். ரொம்ப நல்லா சொன்னீங்க. நீங்களும் கலப்பு கல்யாணம் செஞ்சுக்கிட்டதாக பேப்பர்ல நான் தாங்க படிச்சு சொன்னீங்க. உங்க வாழ்க்கை பார்க்கணும்னு சொன்னா, அதுக்காக தாங்க வந்தாங்க. அப்படியா? அதுக்கு என்ன பார்த்தா போச்சுது. ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கா, கூப்பிடுறேன். வந்துருவா. சார், அம்மா என்ன உள்ள சுண்ணாம்பு அடிச்சுட்டு இருந்தாங்களோ? சிரிக்காத தம்பி, சிந்தனையை போய் தொட்டுப்பார். புராண கதையில வள்ளுவரை பத்தி கேள்விப்பட்டிருக்கியா? கேள்விப்பட்டிருக்கேன். அவருடைய சம்சார வாசிக்க பத்தி தெரியுமா? ஆமா. அந்த அம்மா கிணத்தடியில தண்ணி மூட்டுட்டு இருக்காங்க. இவர் இங்க 100 ஊத்துக்கிட்டு இருந்தார். இது அருந்து போச்சுன்னு சொல்லி பாசுகின்னார். அப்ப அந்த அம்மா தண்ணி மொண்டவங்க இத வந்துட்டாங்கன்னு அப்படியே விட்டுட்டு வந்துட்டாங்க. இந்த ராட்டினத்துல கூட அப்படியே இருக்குது, கிணறு அங்கேயே இருக்குது, கயிறு அங்கேயே இருக்குது, அம்மா இங்கே இருக்கிறாங்க. அத போல கூப்பிட்ட உடனே மாவு பூச்சிக்கிட்டு இருந்தவ கடமை தவறாதபடி வந்து நின்னான். பாத்தியா, உன்னை நான் 1000 தடவை கூப்பிட்டு 1001வது தடவை நான் வந்து உன்கிட்ட விஷயத்த சொல்ல வேண்டியிருக்கு. கடமை தவறாத பத்தினிய பாத்தியா? கூப்பிட்டா இந்த மாதிரில வந்து நிக்கணும். சரிங்க. இப்படி வந்து நிக்கணும். இருங்க கூப்பிடுறேன். தங்கலட்சுமி, அந்த முகத்துல இருக்கிற பவுடர்லாம் தொடச்சிட்டு சீக்கிரம் வா. உங்களை
உங்களுக்கு எங்க காலை வணக்கம். ஐயா கால்ல விழக்கூடாது. கால்ல விழறதல்ல, காலை வணக்கம். அதாவது சூரிய உதயத்துல வணக்கம் பண்றாங்க. வணக்கம் வணக்கம். இந்த சிறிய அன்பளிப்பை பெருசா நினைச்சு வாங்கிக்கணும். வாங்கிக்க வாங்கிக்க. நம்ம 2 பேரும் கல்யாணம் ஆச்சுல்ல, அதுக்காக கொடுக்குறாங்க. சரி, அப்ப நேரமாச்சு, நாங்க உத்தரவு வாங்கிக்கிறோம். ம். நீங்களும் எங்கே வெளியே புறப்பட்டு ஆமா இருந்தீங்க? போட்டிங் புறப்படுறோம். அப்படியா? நாங்களும் போட்டிக்கு தான் போறோம். அங்க உங்களை மீட் பண்றோம். நல்லது. வரங்க. வணக்கம் 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 வணக்கம். என்னங்க 4-5 நாள் கழிச்சு வந்து கேட்பாங்களா? இல்லையா? நல்ல வேளை அவங்க முன்னால கேட்கப்படாது. என் மானம் போகுது போ. கேப்ப